Hi, this is Creative Code. இந்த வீடியோல JavaScript foreach array மெத்தட பத்தி பார்க்கலாம். அரேக்குள்ள லூப் பண்றதுக்கு நம்ம for loop இல்லனா for of loop வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் இந்த foreach மெத்தட வந்து யூஸ் பண்ணலாம். இந்த foreach மெத்தட நம்மளால அரேல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் எந்த அரேக்கு நம்ம இந்த foreach மெத்தட யூஸ் பண்றோமோ அந்த அரேக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்காகவும் ஒவ்வொரு வாட்டி ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை வந்து இந்த foreach மெத்தட வந்து கால் பண்ணும். ஸோ இப்போ foreach மெத்தடுக்கான சின்டாக்ஸை பார்க்கலாம். foreach மெத்தட யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அரே தேவை. இங்கே வந்துட்டு இமேஜஸ் அப்படின்னு ஒரு அரே இருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு தேவைப்படுற இமேஜஸோட யூஆர்எலை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த கிரிட் ஐட்டம் அப்படின்றதும் ஒரு அரே தான். இது எப்படி அரேன்ட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட HTMLல கிரிட் ஐட்டம் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுட்டு மொத்தம் 7 ஐட்டம்ஸ் வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிரிட் ஐட்டமை query selector all மெத்தட் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த query selector all வந்துட்டு கிரிட் ஐட்டம் அப்படின்ட்டு கிளாஸ் நேம் வச்சிருக்க எல்லா எலிமெண்ட்டையும் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மொத்தம் 7 ஐட்டம்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு அரேவாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால் இந்த கிரிட் ஐட்டமும் வந்து ஒரு அரே. ஸோ நமக்கு அரே வேணும். இப்போ சின்டாக்ஸ் வந்து ரைட் பண்ணுறேன். அரே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார்ஈச்ங்கிற கீவேர்டு வந்து கொடுக்கணும். அண்ட் ஃபார்ஈச்ங்கிற கீவேர்டு கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தீசஸ். இப்போது இந்த ஃபார்ஈச் மெத்தட் வந்துட்டு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் ஆரோ சின்டாக்ஸ் யூஸ் பண்ணியும் ரைட் பண்ணலாம், இல்லைனா ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணியும் ரைட் பண்ணலாம். ஸோ நான் ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆரோ ஃபங்க்ஷன் 3 ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து வச்சுருக்கோம். ஒன்று வந்துட்டு கரண்ட் எலமெண்ட், எந்த எலமெண்ட்டுக்காக இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுதோ அந்த எலமெண்ட்டோட வேல்யூ. ஸோ எலமெண்ட். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ், கரண்ட்டாக எந்த எலமெண்ட்டுக்காக இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் நடக்குதோ அதோட இண்டெக்ஸ். தேர்ட் வந்துட்டு எந்த அரேயில் வந்துட்டு நம்ம இந்த ஃபாரிச் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அரே. ஸோ அரே வந்துட்டு இந்த கால்பேக் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் வேல்யூவில் இருக்கும். அதை வந்துட்டு நமக்கு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன லாஜிக்லாம் நீங்கள் எழுதணுமோ அதை வந்து ரைட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபாரிச் மெத்தடோட சின்டாக்ஸ். இந்த ஃபாரிச் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு அரேவோட ஃபஸ்ட்டு வேல்யூக்கு இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அதில் கரண்ட் எலமெண்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட் ஐட்டம் 1, இந்த பிளாக் கலர் கிரிட் ஐட்டம் வந்து இருக்கும். அண்ட் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு 0. அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. ஸோ அதனால் இண்டெக்ஸ் வேல்யூ 0ன்னு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கரண்ட்டாக நம்ம எந்த அரே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், கிரிட் ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோன்னா கிரிட் ஐட்டம் அரே வந்துட்டு தேர்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம கோடில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷனில். ஸோ நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ரைட் பண்ணாலும் சரி, நம்ம ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல கால் பண்ணாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ நம்ம ஃபாரிச் மெத்தடோட எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபாரிச் மெத்தடோட சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணலாம். அரேயோட நேம் grid item dot for each keyword, for each open close parenthesis. இப்போ இதுக்குள்ளே நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனை நான் செப்பரேட்டாக ரைட் பண்ண போகிறேன். கான்ஸ்ட் ரெண்டர் இமேஜ். ஸோ நான் இந்த கலர் பேக்ரவுண்ட் எல்லாத்துக்குமே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரெண்டர் இமேஜிங்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணுறேன். ஸோ ஆரோ சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணுறேன். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரிச்சில் நம்ம கால் பண்ணுற கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு 3 ஆர்குமெண்ட் வேல்யூஸ் வந்து இருக்குது. எலமெண்ட், இண்டெக்ஸ், அரே. கரண்ட்டாக எந்த எலமெண்ட்டுக்காக கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அந்த எலமெண்ட் அண்ட் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் அதுக்கப்புறம் அண்ட் எந்த அரேயில் நம்ம ஃபாரிச் மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அந்த அரே. ஸோ அதை வந்துட்டு இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எலமெண்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம். எலமெண்ட் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் image equal to URL. நான் இமேஜஸ் அப்படின்ட்டு ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு அரே வச்சுருக்கேன். அந்த அரேக்குள்ளே நான் மல்டிபிள் இமேஜ் URL வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த அரேயை வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுறேன். இமேஜஸ் ஆஃப்
இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை இங்கே யூஸ் பண்ணுறேன். இண்டெக்ஸ் செமிகோலன். அண்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம அங்கே கால் பண்ணணும். அண்ட் இப்போ இந்த சின்டாக்ஸ் வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் மெத்தட் வந்துட்டு கால் ஆகிருக்கு. நம்மளோட கிரிட் ஐட்டம் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு கிரிட் ஐட்டம்ங்கிற வேரியபிளை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் கிரிட் ஐட்டம் மொத்தம் 7. ஸோ இப்போது கிரிட் ஐட்டம் டாட் ஃபார் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலயமா 7 டைம் வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு 0 கிரிட் ஐட்டம் 1ல் வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டர் இமேஜ் வந்து கால் ஆகி இந்த இமேஜஸ்ங்கிற அரேயில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட் இந்த இமேஜஸோட 0 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்கிற இந்த இமேஜ் URL வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரிட் ஐட்டமுக்கு செட் ஆயிருக்கு. அதே மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஒவ்வொரு கிரிட் ஐட்டமுக்கும் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அரேயில் லூப் பண்ணுறதுக்கு ஃபார் ஈச் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் ஈச் அரே மெத்தடை பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.